ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என் பேர் நந்தனா. என்னோட 8th பர்த்டே தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் மே 15 தான் பிறந்தேன். நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு நாங்கள் பிள்ளையார் கோயில்கிட்ட போனோம். அப்புறம் பாண்டமங்கலம், அதுக்கு பின்னாடி பாண்டமங்கலம் கோயிலுக்கு போனோம். அப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் சுற்றிட்டு கடைசியாக கொடிமரத்தையும் சுற்றணும். கொடிமரத்தையும் சுற்றிட்டு அதுக்கு பின்னாடி ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தோம். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி செடியில் பலூனை வச்சு பலூன்லாம் செம்மையாக கட்டியிருந்தாங்க. ஒரு கார்டனுக்குள்ளே கேக் வெட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த இடமே க்ரீனிஸ்டா ஒரு அழகா இருந்துச்சு. நான் ரொம்ப பிக் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். தென்னை மரத்தில் ஹாப்பி பர்த்டே பலூன் வச்சுருந்தாங்க. எனக்கு க்ரீன் கலர்னா ரொம்ப பிடிக்கும். க்ரீன் கலரும் ப்ளூ கலர் பலூனும் வச்சுருந்தாங்க. அப்புறமே நாங்கள் கேக் வெட்ட ரெடி ஆகிட்டோம். நாங்கள் கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி எப்பயுமே விளக்கு பொருத்தி வைப்போம். விளக்கு பொருத்தி வச்சுட்டு என் பர்த்டேக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் திஷாதாவும் வந்தா. அவள் பேர் திஷாதனா. நான், என் பாப்பா, என் தங்கச்சி சந்தனாவும் 3 பேரும் கேக் வெட்டினோம். எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ஹாப்பி பர்த்டே சாங் பாடினாங்க. அப்புறம் அம்மா ஒரு பீஸ் எடுத்து எனக்கு அம்மாவுக்கு நான் ஒரு பீஸ் எடுத்து ஊட்டி விட்டேன். அம்மாவுக்கு ஒரு பீஸ் எடுத்து நான் ஊட்டி விட்டேன். அப்புறமே சந்தனாவுக்கும் ஊட்டி விட்டேன். திஷா என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கும் ஊட்டி விட்டேன். என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் எனக்கு ஊட்டி விட்டா. அப்புறமே அம்மா எனக்கு ஊட்டி விட்டாங்க. அப்புறமே அப்பாவும் எனக்கு ஊட்டி விட்டாங்க. அப்பா எனக்கு ஊட்டி விடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். அப்பா எனக்கு ஊட்டி விட்டு நான் அப்பாய்க்கு ஒரு வாய் ஊட்டி விட்டு அப்பாய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். இவங்க தான் என் ரவி அப்பா. இவங்களுக்கு நான் கேக் கொடுத்துட்டு அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கினேன். அவங்களும் எனக்கு ப்ளஷ் பண்ணாங்க. இவங்க தான் என் அச்சம்மா. இவங்க காலையும் நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். அவங்களையும் எனக்கு கிஃப்ட் தந்தாங்க. இவங்க தான் என்னை ஃபோட்டோ எடுக்கிற அம்மா. அப்புறம் நான் அபிமாமாக்கும் நான் கேக் கொடுத்தேன். அவங்களும் எனக்கு கிஃப்ட். கேக் கிட்ட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் நான், என் ஃப்ரெண்டு சந்தனா எல்லாருமே விளாண்டே இருந்தோம். இந்த டே எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நாங்கள் எல்லாருமே ரொம்ப நேரம் விளாண்டு முடிச்சுட்டு கிஃப்ட் ஓப்பன் பண்ணலான்னு நாங்கள் வந்துட்டோம். எங்க அண்ணா எனக்கு பெயிண்ட் பிரஷ் வாங்கி தந்திருக்காங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த பாக்ஸ் ரொம்ப வெயிட்டா இருக்கு. வாங்க ஓபன் பண்ணலாம். வாங்க நம்ம இதை ஓபன் பண்ணலாம். பெயிண்ட் அப்ப எனக்கு பெயிண்டும் பிரஷ் வாங்கிருக்கு. அக்கா எங்க அக்கா எனக்கு பெயிண்ட் வாங்கி தந்திருக்காங்க. இது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இது நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ எனக்கு இது கிடைச்சிருச்சு. என்னோட பர்த்டேவை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். வாங்க இந்த கவரை பிடிச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இங்க பாருங்க, இதோட மோல்டு கூட தந்திருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி பாக்ஸ் மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் திஷானாவும் வந்திருக்காங்க. சந்தனா வைக்கணும். சரி பாருங்க எப்படி சூப்பரா இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் பர்த்டேனால என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. நானும் இவ்வளோ ஸ்கூலில் ஒன்று பண்ணுவோம், அதை இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி காட்டுறோம். நாங்கள் சாயங்காலம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமே அங்கேயே இருக்கிற முருகர் கோயிலுக்கும் போகணும். அங்கே போயிட்டு பூவும் வச்சுட்டு அப்படியே சாமியும் கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு நானும் என் தங்கச்சியும் சாமி கும்பிட்டு அங்கேயே இருக்க கோயிலுக்கு போகணும். அங்கேயும் போயிட்டு காலையிலையும் கோயிலுக்கு போனோம், நைட்டும் கோயிலுக்கு போகணும். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. இவங்க தான் என் சரிதம்மா. இவங்கள நான் செல்லம்மா, அச்சம்மான்னு கூப்பிடுவேன். இவங்க தான் ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி போடுறாங்க. அப்புறமே என் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என் பர்த்டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ என் பர்த்டே பிளாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க.